விருதுநகர் தங்கம்மாள் பெரியசாமி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை தமிழ் ஆசிரியை முனைவர் அருண்பிரியா அவர்கள் நூல் வாசிப்பதில் ஒரு தீவிரமான வேட்கை உடையவர். அவர் படித்த நூல்கள் அதனுடைய எண்ணிக்கைகள் ஏராளமாக இருக்கும். அதோடு அந்த கருத்துக்களை எல்லாம் மிகச்சிறப்பாக உள்வாங்கி அதில் ஒரு பெரிய அனுபவ தேடலோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர்கள் வெண்ணிலா அவர்கள் எழுதியுள்ள கங்காபுரம் என்கின்ற நாவல் குறித்து பேச உள்ளார். அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அருண்பிரியா, முதுகலை தமிழாசிரியர், தங்கம்மாள் பெரியசாமி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. முதலில் இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அம்பாள் ஆர் முத்துமணி ஐயா அவர்கள் மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர், வள்ளல். அது மட்டுமல்லாத மிக நல்ல மனம் படைத்தவர் மற்றும் நல்ல குணம் படைத்தவர் என்பதை நேரிலே சென்று கண்டிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களையும் உரித்தாக்கி கொண்டு இந்த அமர்வில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய வினோத் ஐயா அவர்களுக்கும், நான் எப்போதும் பேசுவதற்கு பின்னின்று எனக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊக்குவிப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முனைவர் சாமி ஐயா அவர்களுக்கும், முனைவர் ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். இன்று நம் விருதை விருட்சத்தில் நான் இணைக்கவிருக்கும் ஒரு விழுது கங்காபுரம். இது ஒரு வரலாற்று புனைகதை. ஆசிரியர் வெண்ணிலா அவர்கள். முதல்ல இந்த நூலை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துறேன். இந்த நூல் 2 பாகங்களை உடையது. 61 அத்தியாயங்கள், 520 பக்கங்கள். விலை ரூபாய் 500. இந்த புத்தகங்களை நாம் எப்படி பெறலாம் என்றால், இணையத்தில் தேடி பெறலாம். இல்லைன்னா நிறைய புத்தக திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் சலுகை விலையில இந்த புத்தகங்களை நாம பெறலாம். புத்தகங்கள் இல்ல, 2 பாகங்கள். இல்ல எனக்கு உடனடியா இணையத்துல நான் தேடி பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, பனுவல் புக் ஸ்டோர்ல இந்த புத்தகம் அவைலபிளா இருக்கு. பிளஸ் அமேசான்லயும் இந்த புத்தகம் அவைலபிளா இருக்கு. விலை 500 ரூபாய்க்கே நம்மளால பெற முடியும். 500 ரூபாயா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா 500 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விலை. ஏன்னா இந்த சின்ன விலை கொடுத்து நம்மால் சோழர் காலத்துக்கு செல்ல முடியும், சோழர் காலத்தில் வாழ முடியும், சோழர் சமுதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நிச்சயமா இது ஒரு சின்ன விலைதான். அடுத்ததா நான் இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகம், அதாவது முக்கியமான கதை மாந்தர்களை பற்றிய அறிமுகம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். முதல்ல இந்த நூலின் மைய கதை மாந்தர் யாரு அப்படின்னா ராஜராஜன். அடுத்ததாக அவருடைய மனைவியர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வரலாற்றுல இது சகஜமான ஒரு விஷயம்தான். அதுல 2 கதை மாந்தர்களை நம்ம பார்க்கலாம். அவருடைய மனைவியர்ல 2 பேரை நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் பட்டத்து அரசி உலகமாதேவி. உச்சரிப்புல நிறைய மாறுபாடுகள் இருக்கு. உலோகமாதேவி அப்படிங்கிறாங்க, லோகமாதேவி அப்படிங்கிறாங்க. நம்ம உலகமாதேவின்னு வச்சுக்கலாம். 2வது ராஜேந்திரனின் தாயார், புகழ்பெற்ற பெண் அரசி. இவர்கள் வானவன் மாதேவி. இந்த பேரை சொன்னா நமக்கு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பேர் கல்கி, பொன்னியின் செல்வனை எழுதிய கல்கி நமக்கு செல்லமா வானதி அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சோ வானதி என்கிற வானவன் மாதேவி இவங்கதான் ராஜேந்திரனுடைய தாயார். இப்ப இந்த 2 அரசிகள் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த கதை மாந்தர்கள். அடுத்தது மதுராந்தகன் என்கிற ராஜேந்திரன் தான் இந்த நூலின் கதாநாயகன். அடுத்தது அவனுடைய மனைவிகள் நிறைய பேர், 6 பேர் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. அந்த கணக்கு நமக்கு வேண்டாம். அவருடைய அருமை மனைவி வீரமாதேவி. இவர் ஒரு இளவரசி இல்ல, எளிய பெண் தான். இதோட இன்னும் நிறைய படைத்தலைவர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சர்வசிவ பண்டிதர். இவர்கள் ராஜேந்திரனுக்கு ஒரு ஆசான் போல் செயல்பட்டவர். இவ்வளவுதான். இந்த கதை மாந்தர்களை வைத்துக்கொண்டு நாம் கதையை எளிமையாக நம்மால அணுக முடியும். அடுத்தது கதைக்கான சூழல். ஒரு சூழலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இந்த கதைக்குள்ள நம்மளால பயணம் செல்ல முடியும். என்ன சூழல் அப்படின்னா, 985 ராஜராஜன் அரச கட்டில் ஏறுகிறார். அவர் ஏறி சரியாக 27 ஆண்டுகள் கழித்துதான் ராஜேந்திரனுக்கு முடிசூட்டுதல். என்ன முடிசூட்டுதல் அப்படின்னா, இளவரசாக முடிசூட்டவே அப்பதான் செய்யறார். அப்போது அவருக்கு வயது 50. யாருக்கு? ராஜேந்திரனுக்கு. இளவரசாக முடிசூட்டப்படும் போது 50 வயது. ஏன் இந்த புறக்கணிப்பு? ராஜராஜன் இளவரசனா முடிசூட்டப்பட்டப்போ அவருடைய வயது என்னன்னு பாத்தீங்கன்னா 25 வயது.
கிட்டத்தட்ட 2 அரசர்களுக்கு அவர் இளவரசராகவும் இணை ஆட்சியாளனாகவும் இருந்திருக்கிறாரு. சுந்தர சோழனுக்கும் அவர் இளவரசன் தான். அடுத்தது உத்தம சோழனுக்கும் அவர் இளவரசன் தான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு அரசனானதற்கு பிறகு தான் பெற்ற மகனை 27 ஆண்டுகள் காக்க வைத்ததன் காரணம் என்ன? இந்த ஒரு 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 காரணம், இந்த ஒரு கேள்வி. இன்னொன்னு, ராஜேந்திரன் வந்து தன்னுடைய தலைநகரை மாற்ற வேண்டியதன் காரணம் என்ன? இந்த 2 கேள்வியை வைத்துக்கொண்டு அவர் மனதில் ஒரு துயரம் குடிகொண்டிருந்ததாக, ஒரு புறக்கணிப்பு வந்ததாக ஒரு கருதுகோளை எடுத்துக்கொண்டு இந்த நாவல் போய்கிட்டே இருக்கு. இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி பொதுவா எனக்கு வரலாற்று நாவல்கள் படிக்கிறதுல அவ்வளவு ஈடுபாடே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா வரலாற்று நாவல் ஆசிரியர்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபார்முலா ஒண்ணு யூஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த கதை மாந்தர் வந்து, முக்கியமான கதை மாந்தர் வந்து மிகவும் வீரர், தீரர், சூரர், ஆனா மக்களோடு மக்களாக பழகக்கூடியவரா இருக்கிறாரு. ஒரு எளிய பெண்ணின் மீது காதல் வயப்படுவாரு. அந்த பெண்ணோடு உள்ளம் உருக உருக காதலித்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த நேரத்துல அவருக்கு தந்தை சார்பாகவோ அல்லது தாய் சார்பாகவோ அல்லது கடமை சார்பாகவோ ஒரு அழைப்பு வரும். அப்ப அந்த பெண்ணை நிராதரவாக விட்டு அவர் கடமையாற்ற போய்விடுவார். ஒருதலை காதலோடு அந்த நாவல் முடிவடையும். இதுதான் ஃபார்முலா. எல்லா வரலாற்று ஆசிரியரும் இந்த கல்கி தொடங்கி வச்சுட்டு போயிட்டாரு. சிவகாமியின் சபதத்திலையும் பொன்னியின் செல்வன்லயும் இதே தொடக்கம் தான். அப்போ இந்த ஃபார்முலாவை படிச்சு எனக்கு வரலாற்று நாவல்கள் மேல அதிகமான ஆர்வமே இல்லை. ஆனா கங்காபுரத்தை படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காரணம் வந்து, ஆசிரியர் வெண்ணிலா அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு, வெண்ணிலா அவர்கள் எழுத்து என்னுள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், என்னுடைய ஆசை, என்னுடைய மதிப்பு எல்லாமே எந்த அளவுக்கு கூடுதலானது அப்படின்னு சொன்னா, இந்த நாவலை படித்த போது இந்த ஃபார்முலாவே இல்ல, இந்த ஃபார்முலாவுக்கான அடையாளமும் இல்ல, தடங்களும் இல்ல. அந்த அளவுக்கு சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு நாவல். வரலாற்று புனைகதை தான். ஆனா வரலாறு 90%, புனைவு என்பது வெறும் 10% தான். அதுவும் கதைக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த புனைவுகள் இருக்கு. ரொம்ப அருமையான படைப்பு. சரி, நான் அந்த கதையை வந்து சுருக்கமா சொல்றேன். நான் சூழல் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. 2 கேள்வியோட இந்த கதை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராஜராஜன் வந்து அரசகட்டில் ஏறுகிறார். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கழிந்தது. தஞ்சை மிக சிறப்பாக இருக்கிறது. தஞ்சையில் பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய ராஜராஜன் அந்த மிகப்பெரிய அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிவிட்டார். 6 ஆண்டுகள் செலவழித்து அந்த கோயிலை கட்டியிருக்கிறார். மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான வெற்றி எல்லாம் குவிந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா, ராஜேந்திரன் இன்னும் இளவரசனாக முடிசூட்டப்படவில்லை. இந்த துயரம் அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இருக்கு? வானவன் மாதேவிக்கு இருக்கு. என்னுடைய மகன் வந்து 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து இளவரசனுக்குரிய தகுதி இல்லாமல் இருக்கிறானே, தந்தை இவனை ஏன் இப்படி புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற துயரம் இருக்கு. அவனுடைய சகோதரி குந்தவை தேவி, அவங்களுக்கும் இந்த துயரம் இருக்கு. அவனுடைய ஆசிரியருக்கு இருக்கு, குடிகளுக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு, படை வீரர்களுக்கு இருக்கு, ஏன் ராஜேந்திரனுக்கே இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் என்ன குறை இருக்குன்னா, இன்னும் ஏன் இளவரசனாக முடிசூட்டப்படவில்லை, இந்த குறை இருக்கு. ஆனா ஒரே ஒருத்தருக்கு, பட்டத்தரசியான உலகமாதேவிக்கு மட்டும் எங்கே முடிசூட்டி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த பட்டத்தரசியின் தூண்டுதல், அந்த தூண்டுதலின் காரணமா ராஜராஜன் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த கதை ஆரம்பத்துல ராஜேந்திரன் வந்து முடிசூட்டும் போது அவருக்கு வைக்கக்கூடிய ஒரு பேர், அதற்கு முன்னால் மதுராந்தகன் என்றுதான் அழைக்கிறார்கள். இப்ப நம்ம வந்து தேவை கருதி மதுராந்தகன் அப்படின்னு கூப்பிடலாம். மதுராந்தகனுக்கு ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா, 70 வயது தாண்டி பட்டத்தரசியோடு ராஜராஜன் வந்து திருவிசலூர் அப்படிங்கிற இடத்துல கிரணிய கற்பம் என்ற ஒரு சடங்கை செய்யறார். அது என்னன்னா, தங்கத்தில் பசுவை செய்து அந்த பசுவின் வாய் வழி இவர்கள் இருவரும் சென்று பின்புறம் வழியாக வெளியேறுவது. அப்படி வெளியேறினா பசுவின் வயிற்றிலிருந்து நாம் வெளியேறியதாக கணக்கு. அப்படின்னா நம்ம புனிதம் அடைஞ்சிட்டோம், நம் வேண்டியது கிடைக்கும். குறிப்பா அவங்க எதுக்காக இந்த சடங்கை செய்யறாங்கன்னா, குழந்தை வரத்துக்காக செய்யறாங்க. அப்போ இது வந்து ராஜேந்திரன் மனதில் வந்து ரொம்ப தாங்க முடியாத வருத்தத்தை ஏற்படுத்துது. அப்ப தாய், அதாவது பட்டத்தரசி, என்னை ஒரு குழந்தையா நினைக்கலையா, என்னை வந்து மாற்றான் தாய் குழந்தையா தான் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வருத்தம் வந்து அரண்மனையில உள்ள எல்லாருக்கும் வந்து, குடிகளுக்கு வந்து, அப்ப எல்லாருமே ராஜராஜன்கிட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் கேட்கிறாங்க, ஏன் நீங்க வந்து ராஜேந்திரனுக்கு முடிசூட்டுவதை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ராஜராஜன் வந்து ரொம்ப லாஜிக்கான ஒரு பதில சொல்றாரு. நான் வந்து 25 வயதுல இளவரசன் ஆனேன். ஆனா நான் அரசன் ஆகுறதுக்கு 45 ஆண்டுகள் காத்திருந்தேன். ஏன் இப்போ ராஜேந்திரனுக்காக மட்டும் நீங்க எல்லாருமே கேக்குறீங்களே, ஏன் கொஞ்ச நாள் காத்திருந்தா என்ன அப்படின்னு ராஜராஜன் கேக்குறாரு. இவங்க பதில் கேக்குறாங்க, அவர் தான் உங்களோட ஒரே ஒரு ஆண் வாரிசு, அதனால ஏன் தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க.
ராஜராஜன் என்ன பதில் சொல்றாருன்னா, உங்களுக்கே தெரியுதே அவர்தான் என்னுடைய ஒரே வாரிசு. அப்ப தாமதமானா என்ன? எப்படினாலும் அவருக்கு தானே அது கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு லாஜிக்கான ஒரு பதில, ஒரு நடைமுறை யதார்த்தமான ஒரு பதில சொல்றாங்க. ஆனா நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல. குந்தவை ரொம்ப முயற்சி பண்றாங்க அவர ஒத்துக்க வைக்கிறதுக்காக. ராஜராஜன் வந்து அவ்வளவு சீக்கிரமா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ ஒரு முறை ராஜராஜனும் அவருடைய மகள் குந்தவை, இந்த கதாபாத்திரத்தை நான் அறிமுகப்படுத்தாம விட்டுட்டேன். இவர் யாருன்னா ராஜேந்திரனுடைய சகோதரி. இந்த குந்தவை வந்து தந்தையோட ஒரு கூத்துக்கு போறாங்க. அங்க என்ன கூத்து நடக்குது அப்படின்னா, ஆரிய கூத்து, தமிழ் கூத்து ரெண்டுமே நடக்குது. தமிழ் கூத்து வந்து செய்யறது யாரு அப்படின்னா, அன்றைக்கு பெண்களே வந்து நாடகத்தை இயக்கி அவர்களே வேடம் கட்டி நடித்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒண்ணு அந்த இடத்துல இருக்கும். அதன் பிறகு ஆரிய கூத்து நடைபெறுகிறது. அந்த ஆரிய கூத்துல என்ன கதை அடிப்படையா வச்சு நடக்குது அப்படின்னா, மகாபாரதத்துல சகுந்தலை துஷ்யந்தன் கதை. அந்த சகுந்தலை தன்னுடைய குழந்தையை தந்தையிடம் நிரூபிக்க போராடுகிறார். இவன் வந்து உன்னுடைய குழந்தைதான், இதை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த போராட்ட நிகழ்வு வந்து காட்சியா விரியுது. அப்ப அந்த தந்தை அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் அந்த சூழல்ல அந்த அவையே வந்து கண்ணீர்ல தத்தளிக்குது. அப்ப ராஜராஜனுக்குள்ள ஏதோ ஒரு ரசாயன மாற்றம். அப்ப திரும்பி தன்னுடைய மகளை பாக்குறாரு. மகளும் அப்படி கண்ணுல கண்ணீரோட அந்த நாடக காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த மகளினுடைய கைகளை பிடித்து, மகளே நீ இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டே இருந்த ராஜேந்திரனுக்கு முடிசூட்டுதல் எப்போன்னு, இப்ப சொல்றேன், உன்னுடைய சகோதரனை கடிதம் போட்டு வர சொல், அவனுக்கான முடிசூட்டு விழாவுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு திருப்பு முனையா அந்த ஒரு காட்சி நடக்குது. அதன் பிறகு முடிசூட்டப்படுகிறான். ராஜேந்திரன் என்ற ஒரு மிக அவனுக்கு பொருத்தமான புனைப்பெயர்ல முடிசூட்டப்படுகிறான். முடிசூட்டுதலுக்கு பிறகு அந்த முடிசூட்டும் போது இன்னொரு நிகழ்வு நடக்குது. பட்டத்தரசிக்கு அதுல விருப்பமே இல்ல. அப்ப அவங்க முடிசூட்டும் விழா நடந்து முடிஞ்ச உடனே அவையை வணங்கி விட்டு அந்த அவையை அப்படியே புறக்கணித்து விட்டு போயிடுறாங்க. இதன் காரணமா ராஜராஜன் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரை பட்டத்தரசியை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார். இது நடந்து 2 ஆண்டுகள்ல ராஜராஜனும் இறந்து போய்விடுகிறார். ராஜேந்திரன் நல்ல ஆட்சி செலுத்துறார். நல்ல நிறைய போர் நிகழ்வுகள், நல்ல ஆட்சி, நல்ல மாற்றம், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குது. ஆனா ஒரு சின்ன மனக்குறை. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தந்தையை போல அடேங்கப்பா ராஜேந்திரன் வந்து ராஜராஜன் மாதிரி வெற்றி, ராஜராஜன் மாதிரி வீரம், ராஜராஜன் மாதிரி செயல் ஆளுமை அப்படின்னு உடனே அவரால் தாங்க முடியல. தந்தையை போல் இந்த ஒப்பிட்டு அவரால் தாங்க முடியல. அவருக்கு மூச்சு திணறுது. அப்ப அவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, நான் ஒரு அசல், என்னை ஏன் வந்து என்னுடைய தந்தையின் நகலாகவே பார்க்கிறீர்கள் அப்படின்னு யோசிக்கிறார். அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, 50 ஆண்டுகள் வரை என் தந்தை என்னை விலக்கி வைத்து கஷ்டப்படுத்தினார். இப்ப என் தந்தையோடு ஒப்பிட்டு இந்த மக்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். என்னால இங்க இருக்கவே முடியல. என்னுடைய தந்தையின் நிழலில் இருந்து நான் ஆட்சி செய்ய விரும்பல. அப்ப நான் என்ன செய்யலாம் அந்த அந்த நகர்ல அவரால் இருக்க முடியல, அந்த கோயிலுக்கு போக முடியல, பெரிய கோயிலுக்கு போக முடியல, ஏதோ ஒரு செயல் செய்து தந்தையை விஞ்ச வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்ப அவருக்குள்ள உதிக்கக்கூடிய ஒரு எண்ணம், நான் தலைநகரை மாற்றம் செய்தால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த எண்ணத்தோடு முதல் பாகம் முடிவடையுது. 2ஆம் பாகம் எப்படி தொடங்குதுன்னா, இந்த தலைநகர் மாற்றத்துக்காக அவர் மிகப்பெரிய படையெடுப்பை மேற்கொள்றார். என்ன செய்யலாம் அப்படின்னா, இமயம் வரை போய் வடதிசை மன்னர்களை எல்லாம் அடிபணிய செய்து நிறைய பொருளும் நிறைய செல்வமும் சேர்த்து கொண்டு வரலாம் அப்படின்னு மிகப்பெரிய படையெடுப்புகள் நடக்குது. நிறைய செல்வங்கள் சேருது. அதை வைத்து ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற இடத்துல வெறும் கட்டாந்தரையா இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிலத்தில் ஒரு கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு அழைக்கிறோம் இல்லையா, அந்த கோயில் சோழகங்கம் என்னும் பேரேறி மக்களுக்கு நீர்வளம் வேணும் இல்லையா, அதனால அதன் பிறகு கங்காபுரம் என்கிற ஒரு மிகப்பெரிய தலைநகரம். இது எல்லாம் இந்த 3 விஷயங்களையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்துகிறார். அப்ப இதுக்கு நிறைய பொருள் தேவைப்படுகிறது, நிறைய செல்வம் எல்லாம் வந்து குவியுது. இவர் மற்றும் இவருடைய மகன் ராஜாதிராஜன் எல்லாரும் சேர்ந்து கங்கையை முதலில் படையெடுத்து வெற்றி கொள்கிறார்கள். பிறகு கடாரம், அதன் பிறகு நிறைய ஊர், கொல்லிப்பாகை, இடைத்துறை, மானிய கடகம், இப்படி நிறைய பட்டியல்ல ஊர்கள் சேர்ந்து கொண்டே போகுது. எல்லா ஊர்களையும் பணிய வைத்து நிறைய செல்வங்களை கொண்டு வந்து அவர் நினைத்தது போல் ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தலைநகரை உருவாக்குகிறார். உருவாக்கிய பின் சில ஆண்டுகள் அங்கு மகிழ்ச்சியாக ஆட்சியை நடத்துகிறார். ஆனாலும் அவர் மனதில் ஒரு துயரம். தந்தை ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தின் கீழ் இன்னொரு ஆலமரம் வளர்வதற்கு ஒரு ஆலமரம் அனுமதிக்கார். அந்த ஆலமரத்தை காட்டி ஒரு காட்சியை வந்து தன்னுடைய மனைவிக்கு விளக்குவார். இங்க பார், இந்த ஆலமரத்தின் மேல் நிறைய பறவைகள் இருக்கு, ஆனா அதன் கீழே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. ஏன்னா இந்த ஆலமரம் தனக்கு கீழ் இன்னொரு ஆலமரத்தை வளரவே விடாது. அந்த ஆலமரத்தின் மேல் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அது இடம் கொடுக்கும், ஆனா வேற உயிர்களை சுயமாக வளர விடாது. அதனால நான் வேற இடத்திற்கு செல்ல வேண்டியது எனக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு அடிக்கடி தன்னைத்தானே சமாதானப்படுத்துறாரு.
ஏன்னா நிறைய மக்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து குடியேறல. வேறு வேறு இடங்கள்ல இருந்து வராங்க. ஆனா மதுரையில இருந்து வரல, காஞ்சிபுரத்துல இருந்து வரல, தஞ்சாவூர்ல இருந்து வரல, பழையாறையில இருந்து வரல. அப்ப வேறு வேறு இடங்கள்ல இருந்து வந்து குடியேறுறாங்க. அப்ப என்னுடைய குடிகள் வரலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. ஆனாலும் அதை சொல்லி தன்னுடைய மனதை வந்து தானே தேற்றிக் கொண்டே இருக்கிறார். இப்படியே போகும்போது ராஜேந்திரனும் தன்னுடைய 82வது வயதில் இறந்து விட்டார். இப்ப இறந்ததன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவன் மீது அன்பு வைத்திருந்த அவனது மனைவி வீரமாதேவி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அரசனோட தீ புகுந்து இறந்து போயிடுறாங்க. அப்ப அரசனுடைய இறப்பு செய்தி நகரெங்கும் பரவுது. அப்படி பரவும் போது வீரமாமே தேவி வந்து தீக்குளிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் இவனுடைய இறப்பை விட அதிகமா பகிரப்படுது. அப்ப அந்த நேரத்துல ஒரே ஒரு 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 வாக்கியத்தோட அந்த நாவலை முடிச்சிருப்பாங்க. மரணத்தின் அன்றும் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டான் ராஜேந்திரன். வாழ்க்கை முழுக்க முழுக்க 2வது இடம். தந்தைக்கு அடுத்து ராஜேந்திரன் மேற்கொண்ட போர்கள் எல்லாமே அவர்தான். ஆனா பேர் என்னவோ தந்தைக்கு. அப்போ இந்த மாதிரி 2ஆம் பட்சமா இருந்து 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 தன்னுடைய இறப்பில் கூட 2ஆம் பட்சத்தையே சந்தித்தான் ராஜேந்திரன் அப்படின்னு போட்டு அந்த 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 நாவலை முடிப்பாங்க. எனக்கு இதை படிக்கும்போது என்ன ஒரு அனுபவம் வந்தது அப்படின்னா, அந்த நாவல் முழுவதும் தராத ஒரு துயரத்தை அந்த நாவலின் கடைசி வாக்கியம் நமக்கு அவ்வளவு ஒரு துயரத்தை கொடுத்துட்டு போயிடும். சில நேரத்துல அந்த தலைநகரை உருவாக்கிய போது எனக்கு ராஜேந்திரன் மீது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கோபம் வந்தது. ஏன்னா இவ்வளவு செல்வங்களை மக்களுடைய நல் வாழ்க்கைக்கு அவன் பயன்படுத்தி இருக்கலாமே, வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படிங்கும் போது அவனுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவன் பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சா கூட அந்த கடைசி வாக்கியம் மறுபடியும் நிச்சயமா அந்த நாவலை படிக்கிறவர்களுடைய கண்கள்ல 2 சொட்டு கண்ணீரையாவது வரவழைக்கும். அப்படி ஒரு ஒரு நாவல் முடிவு. இந்த நாவல் இந்த அளவுல நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு மையம் தான். இது வெறும் ஒரு ப்ரீவியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னோட்டம் அந்த மாதிரிதான். ஆனா இது கதை இல்லை. இதை தாண்டி மிகப்பெரிய ஆலமரம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பல விழுதுகளோட இந்த நாவல் வந்து நிறைய வரலாற்று தகவல்களை சேர்த்து வச்சு அவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாவல். இந்த நாவலோட சிறப்பு வந்து 1, 2 நான் உங்களுக்கு சொல்றேன். அதன் அடிப்படையில நீங்க இந்த நாவலை வந்து அப்ரோச் பண்ணலாம். சின்ன சின்ன உரையாடல்கள் மூலமா இந்த நாவல்ல இருக்கக்கூடிய வலி வேதனைகளை நம்ம கிட்ட கடத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க இந்த ஆசிரியர். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஆரம்பத்திலேயே ராஜேந்திரனுக்கு வந்து முடிசூட்டி இருக்க மாட்டாங்க இளவரசனா. அப்ப எல்லாருடைய மனதிலையும் அந்த துயரம் இருந்துகிட்டே இருக்கும். ராஜராஜன் மனதிலையும் இருக்கும். ஆனா அவர் வெளிப்படுத்திக்கிறவே மாட்டாரு. ஆனா சின்ன சின்ன உரையாடல்ல அவரே அறியாம அது வெளிப்படுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு காலை நேரம். அந்த நேரத்துல ராஜேந்திரனை வந்து தில்லை கோயிலுக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாதேவி வந்து அவரை அழைப்பதற்காக காத்திருப்பாங்க. அவர் எழுந்து வரவே மாட்டாரு. அப்ப சொல்லுவாங்க, இளவரசே, சூரியனே உதயமாக கொண்டிருக்கின்றது. இப்போது நீங்கள் கண் விழிக்காவிட்டால் எப்போது கண் விழிப்பதாக உத்தேசம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் திருப்பி சொல்லுவாரு, தேவி, நான் நன்றாக தூங்கி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் சொல்லுவாங்க, என்னை தேவி என்று அழைக்காதீர்கள். நான் ஒரு எளிய பெண்ணாகவே வாழ விரும்புகிறேன். நீங்கள் தேவி என்று சொல்லும் போதெல்லாம் நான் திடுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராஜேந்திரன் பதில் சொல்லுவாரு, நீ தேவி, உன்னை நான் தேவி என்று அழைக்கிறேன். ஆனா நான் இளவரசனா? நீ என்னை இளவரசன் என்று அழைத்தாயே, நான் இன்னும் மகுடாபிஷேகமே செய்யப்படவில்லையே, நீ என்னை அப்படி அழைக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. ஒரு சிம்பிளான ஒரு உரையாடல் தான், ஒரு சின்ன உரையாடல். ஆனா அவர் மனசுல இருக்கக்கூடிய வலிய நம்ம கிட்ட எவ்வளவு எளிமையா கடத்துறாங்கன்னு பாருங்க. அதை தொடர்ந்து இன்னொரு உரையாடல் ஒண்ணு வரும். உங்களுக்கு மகுடாபிஷேகம் செய்யவில்லை என்றாலும் குடிகள் எல்லாம் உங்களை அரசராகவே கருதுகிறார்கள் அரசே அப்படின்னு சொல்லுவாங்க. அரசனாவதற்கு முன் ஒருவனை அரசன் என்று சொன்னால் அது அரச துரோகம் வீரமாதேவி. இனிமேல் என்னை அப்படி அழைக்காதே. இது எவ்வளவு பெரிய வழி. இது ஒரு ஸ்லேடையோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இலக்கியமா என்னால பார்க்க முடியல. ஒரு வழி, ராஜேந்திரன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வழி, அவனுடைய துயரத்தின் ஒட்டுமொத்தம். ஒரு சின்ன சின்ன உரையாடல் கூட இது ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க வெண்ணிலா அவர்கள். இதை தாண்டி இன்னொரு இடம் ரொம்ப அருமையா இருக்கும். அதுவுமே வந்து ஒரு 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 ஒப்புமை சொல்லும் போது அவனுக்கு வந்து ராஜேந்திரனுக்கு குந்தவை கடிதம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இளவரசனா முடிசூட்டுவதற்கு அரசர் நாள் குறித்து விட்டார், நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கடிதத்தை படிச்ச உடனே அவர் மனசுல எவ்வளவு மகிழ்ச்சி வந்திருக்கணும். ஆனா எந்த மகிழ்ச்சியுமே வரல. ஏன் வரல அப்படின்னா, அவன் மனம் வந்து சலனமற்று இருந்தது. பருவம் தப்பி பெய்த மழை போல் அவன் முகம் மகிழ்ச்சியற்று இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, எவ்வளவு பெரிய துயரத்தை ரொம்ப எளிமையான ஒரு உவமையில கடத்தக்கூடிய அந்த ஆற்றல் இந்த எழுத்தாளருக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உரையாடல்கள் வழியா சம்பவங்கள் வழியா நிறைய நிறைய நிகழ்ச்சிகளை நமக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க. மன்றாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 குழுவை பத்தி நமக்கு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, சாவா மூவா பேராடுகளை மேய்க்கக்கூடியவர்கள். எதுக்கு அப்படின்னா, கோயில்ல நந்தா விளக்கு எரிக்கிறதுக்காக. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளை வந்து நிறைய மன்றாடிகள்கிட்ட விடுவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேய்ச்சல் நிலத்துல மேய்த்து பால் கறந்து அதை வந்து பக்குவப்படுத்தி நெய்யாக்கி ஒரு ஆளாக்கு நெய் விடிகிறதுக்கு முன்னாடி கோயில்ல கொண்டு போய் கொடுத்துடணும். அப்ப இந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பணிக்காக அவர்கள்ட்ட வந்து 96 ஆடுகள் ஒப்படைக்கப்படும். இதுவே மாடுகளா இருந்தா 48 மாடுகள், பசுக்கள் அப்படி சொல்லுவோம், பசுக்கள் வந்து ஒப்படைக்கப்படுது. அப்ப இந்த சூழல்ல இந்த நிபந்தத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இதை வாங்கும் முன் நன்றாக யோசித்து விட்டு வாங்குங்கள். ஏனென்றால் இந்த ஆடுகளிலோ பசுக்களிலோ ஏதேனும் ஒன்று குறைந்தால் எண்ணெய் குறையும், நெய் குறையும். அப்படி நெய் குறையக்கூடாது. உங்க குடும்பத்துல யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம போய் நீங்க நெய் கொடுக்க முடியாம போச்சுன்னா கோயில் இருண்டு போயிடும். அப்ப நீங்க அந்த சூழலுக்கும் ஆட்படக்கூடாது. மேய்ச்சலுக்கு ஆள் இருக்கணும். அந்த எண்ணெயையோ நெய்யையோ மலை கோயில்னா மலைக்கு போய் ஓடி போய் கொடுத்துட்டு இறங்கி வரணும். அப்ப அவருக்கு அந்த ஒரு நாள் அது மட்டும்தான் வேலை. அப்ப அதற்கான ஒரு ஆளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இவ்வளவு தகவல்களும் உங்களுக்கு நாங்க சொல்றோம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த வேலையை சரியாக செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் இந்த நிபந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கோயில்ல நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு எண்ணெய் கொடுக்கறதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நான் சாதாரணமா படிக்கும்போது சாவா மூவா பேராடுகளா அப்படின்ட்டு நான் அப்படி கடந்து போயிட்டேன். ஆனா இந்த நாவலை வாசிக்கும் போது என்னால அப்படி கடந்து போக முடியல. இப்ப இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஒரு நிலத்தை வந்து 2 ஆண்டுகள் நம்மளால காணிக்கடன் செலுத்த முடியல அப்படின்னா அந்த நிலம் பறிமுதல் செய்யப்படுது. இது நிறைய வரிகள் இருந்திருக்கு. வரிக்கே பேரை பாருங்க. பூச்சி, இறை, கடமை, பாட்டம், காணம், ஏகப்பட்ட பேரு, ஏகப்பட்ட வரிகள் இருந்திருக்கு. சோழர் காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏகப்பட்ட வரிகள். கல்யாணம் செய்யறதுக்கு ஒரு வரி, அதற்கு பிறகு பறை கொட்டுவதற்கு ஒரு வரி, வீட்டுக்கு ஒரு வரி, வேலைக்கு ஒரு வரி, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வரி, வண்ணார்களுக்கு ஒரு வரி, ஒவ்வொன்றுக்கும். இப்ப நம்ம வந்து மறிக்குழுந்து விதைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு அரசர்கிட்ட தனிப்பட்ட முறையில அனுமதி கேட்க வேண்டியிருந்திருக்கு. அனுமதிக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நிலங்களுக்கு மறிக்குழுந்து விதைக்க கூடாது அப்படின்னு ஆர்டரே இருக்கு, ஒரு சட்டமே இருக்கு. அப்ப நிறைய 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 தகவல்கள் வந்து கொட்டி கிடக்குது. ஒரு வரலாற்று களஞ்சியம் மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நாவல். அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 500 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சின்ன விலை. இந்த சின்ன விலையை கொடுத்து நம்மளால அந்த சோழர் காலத்திலே போய் வசிக்க முடியும். இன்னொன்னு சொல்றேன், அவங்க அந்த மொழி நடையிலேயே சோழர் காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு எளிமையா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற அந்த மொழி நடை இல்ல. அக்கன் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அக்காவுக்கு உங்கள் அக்கன் சொன்னார் அப்படிம்பாங்க. உங்களுடைய தங்கலாட்சியை கேளுங்கள் அப்படிம்பாங்க. தங்கச்சி அப்படிங்கிறது தங்கலாட்சி. அரண்மனையில சமையல்கார பெண்கள் அவங்கள வந்து அரண்மனை திரு அமுதிடும் பெண்டாட்டி அப்படின்றாங்க. அரண்மனை பணியாளர்களை அரண்மனை பெண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாடுகளுக்கு போய் அங்கு சில பெண்களையும் அரசிகளையும் கவர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தனி தெரு ஒதுக்கி அவர்களை வந்து குடியமர்த்திருக்கிறாங்க. அவர்கள் இருந்த இடம் வந்து வேலம் அப்படின்னு அழைக்கப்படுது. வேளச்சேரி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஆடல் கணிகையர்களுக்காக தனி ஒரு தெரு ஒதுக்கி தரப்பட்டிருக்கு. அந்த இடத்திற்கு பேர் வந்து தளிச்சேரி அப்படின்னு பேரு. இப்படி நிறைய 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 தகவல்கள் வந்து இந்த நாவல் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நிறைய உரையாடல்கள் நம்மை அப்படி திகைக்க வைக்கும், பிரமிக்க வைக்கும். ஆக நிறைய நிறைய இடங்கள்ல இந்த நாவல் நான் பார்த்து ரசிச்சு படிச்சு அந்த சோழர்களுடைய நிகழ்வுகளோடு நான் பயணித்திருக்கிறேன். சோழர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். அவ்வளவு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்த இந்த நாவலை நிச்சயமா எல்லாரும் ஒரு முறையாவது படிக்கணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்னதுதான், இது ஒரு வரலாற்று புனைகதை. புனைவு என்பது தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது. மற்றபடி இது முழுக்க முழுக்க ஒரு வரலாறு தான். ஆகையால் இந்த எழுத்து நடை, மொழி நடை, ஆசிரியருடைய உத்திகள், இந்த ஆசிரியருடைய உத்திக்கு மட்டும் ஒரே ஒரு நிகழ்வு சான்றா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு போருக்கு தயார் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த போருக்காக படை போய் தண்டு இறங்கிரும். தண்டு இறங்கினதுக்கு பிறகு அந்த பகை அரசன்ட்ட தூதெல்லாம் போவாங்க. தூதெல்லாம் போய் அரசன் வந்து பணிய மாட்டாரு. இல்ல, நேருக்கு நேர் போருக்கு போர் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக நம்ம இப்ப போருக்கு எல்லாமே வியூகங்கள் வகுத்து, உணவு எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் வில் வாள் எல்லாமே எடுத்து ரெடி ஆயிட்டாங்க. வியூகங்களும் வகுத்தாச்சு. யார் யார் எந்தெந்த இடத்துல நிக்கணும்னு எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் முடிஞ்சது. அடுத்து போர் நிகழ்வை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலதான் நிற்க அப்படின்னு போட்டு கடாரம் கொண்டான் ராஜேந்திரன் என்று அவனது 30வது ஆட்சியாண்டில் சொல்லப்பட்டது அப்படின்னு முடிப்பாங்க. இது ஒரு உத்தி. இது கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அந்த போர் நிகழ்வு சொல்லல, போர் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நமக்கு ரொம்ப சூசகமா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த போர் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு அடுத்து வில்லோடு வில் உறைந்தது, வாளோடு வாள் உறைந்தது, கனல் பறந்தது, அனல் பறந்தது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போருக்கு எல்லாரும் வியூகம் வகுத்து நின்றார்கள். பறை முழங்கியது. அடுத்து அப்படியே நிற்க தொடரும் போட்டு ராஜேந்திரனின் 30வது ஆட்சியாண்டு கல்வெட்டில் கடாரம் கொண்டான் என்று இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த போர் முடிந்தது. அவ்வளவுதான். இது ஒரு உத்தி. ஆக எழுத்தாளர் ஒவ்வொரு இன்ச்சா நம்மளை ரசிக்க வைக்கும், பிரமிக்க வைக்கும் காத்திருக்கிறார். நிச்சயமா இந்த நாவலை ஒரு முறை அனைவரும் படிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த நாவலை பற்றி சிற்றுரை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மதிப்பிற்குரிய முத்துமணி ஐயா அவர்களுக்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி
இந்த பொழுதில் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. உண்மையிலே அருண்பிரியா அவர்களினுடைய வாசிப்பினுடைய வேகமும் எடுத்துரைக்கின்ற நுட்பமும் எப்பொழுதுமே ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அவர்கள் முதலில் சொன்னது போலவே இது உண்மையிலே வரலாற்று புதினம். ஏன்னா அதற்கு முந்தைய புதினங்கள் அது வரலாறும் இல்லை, புனைவும் இல்லை என்றெல்லாம் அதன் மேல ஒரு குற்றச்சாட்டு கூட உண்டு. மிக அழகாக 500 ரூபாய் செலவில் சோழர் காலத்திற்கு சென்று வருவதற்கான ஒரு வழியாக அந்த நாவலை எடுத்து நமக்கு பேசினார். வரலாறு சில மன நிலைகளினுடைய பின்னணியில் தான் அமைந்திருக்கிறது. எனவே அந்த வகையில ராஜேந்திர சோழனுடைய மன உணர்வுகளை மையமிட்டு, கங்கை கொண்ட சோழபுரம் தான் கங்காபுரம் என்று வெண்ணிலா அவர்கள் அதற்கு பெயர் சூட்டி இருப்பார். அந்த வகையில் தந்தையினுடைய புகழ் நிழலில் வாழ விரும்பாத ராஜேந்திர சோழனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் சோழர் காலத்திற்கே சென்று வருவதற்குமான கங்காபுரம் நூல் மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஐயா முத்துமணி ஐயா அவர்கள் இரண்டொரு கருத்துக்களை ஐயா பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஐயா முத்துமணி ஐயா, ஐயா பேசலாமாங்க? சார், ஐயா பயணத்துல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு 2 நிமிடங்கள், ஏன்னா ஐயா குறிப்பெடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முத்துமணி ஐயா, ஐயா ஒரு 2 நிமிடம் நீங்க பேச. நன்றிங்க. அந்த அருண்பிரியா பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலே நான் இந்த புக்கு எடுத்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய ராஜராஜ சோழனை பற்றியும் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சோழ மன்னர்களுடைய நீண்ட அந்த வரலாறையும் நாம் படிக்கும் பொழுது அவங்க சொன்ன மாதிரி அந்த வரலாற்று காலத்திற்கே நம்ம இழுத்து செல்கிறார்கள். இதில் புனைவு இல்லாமல் இருந்தால் இந்த வரலாறானது இவ்வளவு சுவைக்காது. இந்த புனைவு கூட மிகவும் ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய எழுத்திற்கு ஏற்றபடி அந்த புனைவானது வேறுபடுகிறது. அதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த குறிப்பாக இந்த எழுத்தாளர் அவர்கள் எழுதியிருக்கிறது மிக அழகாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். நான் முழுமையாக அவங்களுடைய பேச்சை கேட்க முடியல. இடையில வந்து வெளியே ஒரு அவசரமாக ஒரு வேலையாக போய்விட்டதை இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் முழுமையா பார்க்க முடியல. அதுக்கு எனக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வாரத்துல இருந்து நம்ம கேட்போம். அருண்பிரியாவினுடைய பேச்சு மிக அழகாக இருந்தது. நம்ம ஒரு தடவை விருதை விருச்சத்துல நம்ம நேரில் சந்திக்கும் பொழுது அவர்களை சிறப்பு பேச்சாளராக அழைக்கலாம். வார்த்தையில் தெளிவும் அதை வர்ணிக்கக்கூடிய விதத்தில் மிக ஆழமான கருத்தமைப்பும் அது அவங்களுடைய பாணி பேசுவது ரொம்ப அழகா இருக்கு. பொதுவாக கதை சொல்வதற்கென்றே சில பாணிகள் இருக்கும். அந்த கதை சொல்வது சில பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுவார்கள். சில பேர் சொல்லும் பொழுது அது புத்தகத்தில் இருந்த அளவிற்கு சுவாரஸ்யம் இருக்காது. ஆனால் அருண்பிரியா அவர்கள் மிக அழகாக சொன்னார். அவருக்கு அந்த திறமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த எழுத்தின் மூலமாக தான் அறிந்த விஷயத்தை இவ்வளவு அழகாக எடுத்து சொல்வது என்பது எல்லாருக்கும் எளிதில்லை. அதனால் அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னால் பேசிய நம்மளுடைய ஜேசி நண்பர் இருக்கும் நான் என்னுடைய வாழ்த்தை சொல்கிறேன். அவரும் அதை நான் ரெக்கார்டர் நிகழ்ச்சியில பார்த்து அவரை போன்ல கூப்பிட்டு அழைத்தவரை நான் வாழ்த்திக் கொள்கிறேன். அதனால வினோத் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. சிறப்பான கருத்துரை. ஐயா முத்துமணி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆனந்தகுமார் ஐயா அவர்களை 1 நிமிடம் பேசுமாறு அனுப்புறேன். டீம் தூய தமிழ்ல பேச முடியாது.
ஆனா சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் புக்ல மிராக்கிள் மார்னிங்ல சொன்ன மாதிரி 3வது பாயிண்ட்ல விஷுவலைசேஷன் வரும். சேவர்ஸ் லைஃப் சேவர்ஸ்ல எஸ் ஃபார் சைலன்ஸ், ஏ ஃபார் அப்பர்மேஷன், வி ஃபார் காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன் சொல்லியிருந்தாரு. அப்படியே இந்த ரெண்டாவது செகண்ட் பார்ட் வந்து ராஜராஜன் சோழ பத்தி சொல்லும் போது அப்படியே அந்த படத்தை வந்து என்னால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. 2-3 இடத்துல எனக்கு என்னை மீறிய வந்து தண்ணீர், மேடம் சொன்ன மாதிரி கண்ணீர் ஒழுகாது. என்னடா சாவு கூட வந்து ஒய்ஃப் வந்து மிஞ்சி எல்லாத்துலயுமே ரெண்டாவதா அப்படின்னும் போது ஒரு கரெக்டா சொன்னா எனக்கு பிடிச்ச படம். அது என்ன சொல்றது, அப்பா எல்லாமே பார்த்து டேக் கேர் பண்ணிட்டே இருப்பாரு. பையன் வந்து அப்பா எல்லாமே அப்பாவே சொல்லிடுறாரு, இந்த ட்ரெஸ் எடுத்து போடுப்பா, கிரிக்கெட்ல கேரம் போர்டு ஆடும்போது கூட அப்பா கையை பிடிச்சிக்குவாரு. படம் பேர் சம்திங் சம்திங் நினைக்கிறேன், உனக்கும் எனக்கும் நினைக்கிறேன் அந்த படம். அப்ப கூட அந்த இவர் ஹீரோ சொல்லுவார் அப்பா கிட்ட, இப்ப கூட பாத்தீங்களா என் கை உங்க கைக்குள்ளதான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி. எல்லா இடத்துலயுமே அந்த தோல்வி எப்படி அவரை சுத்தி இருக்கு. அந்த ஆரிய கூத்து தமிழ் கூத்துல அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எப்படி அவர் வந்து இத்தனை வருஷமா கொடுக்க முடியாத அந்த ராஜா பதவியை எது கொடுக்க வச்சுச்சு அப்படின்னு அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா என்ன தாக்கம் உருவாக்கி இருக்கும் அவருக்குள்ள, என்ன தாக்கம் இத்தனை வருஷம் 25 40 50 வருஷமா கொடுக்க கூடாதுன்னு நினைச்சவரை அந்த ஒரு கூத்து வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் எப்படி தாக்கி இருக்கும் அப்படின்றத என்னால இமேஜின் பண்ணி பார்த்தேன். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு சோழ காலம் முடிக்க போய் இமேஜின் பண்ண முடியல. பிகாஸ் நான் 1987 பிறந்தனால அவ்வளவு இது இல்லை. ஆனா மேடம் சொல்ல சொல்ல கற்பனைகள் கொண்டு வந்துச்சு. ஆனா இது வந்து இந்த வயசுல கேட்கறதோட இன்னும் நான் வந்து ஒரு 10வது 11வது அப்ப நான் படிச்சிருந்தேன். இந்த கதையை மேடம் சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட திறன் நான் இன்னும் மேம்பட்டு போயிருப்பேன்றதை நான் வந்து உறுதியா சொல்றேன். இது கண்டிப்பாக எல்லா யூத்துகளுக்கும் சொல்ல வேண்டிய இது. சொன்னாதான் அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த மார்னிங் மிராக்கிள் மார்னிங் அப்சல்யூட்லி ஒரு தலைவனுக்கு உகுந்த தலைவனா இன்னைக்கு எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஒரு அரசியல் தலைவனாக இருக்கட்டும், யாரும் எல்லாருமே நான் தலைவன் சொல்லிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம யாருமே தலைவன் ஆக முடியாது. ரொம்ப அழகா வந்து சேவர்ஸ்ன்ற அந்த 6-7 வார்த்தையில அழகா என்னென்ன பண்ணா தலைவன் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஷார்ட்டா அரை மணி நேரத்துக்குள்ள சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வந்து இந்த 2 ஸ்டோரியுமே 2 இதுமே வந்து எனக்குள்ள ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா மெயினா வந்து இன்னைக்கு நைட் என்னால் தூங்க முடியுமா தெரியல. அந்த ராஜராஜன் அந்த ராஜேந்திரன் இறந்த புறமும் அந்த ஒய்ஃப் அந்த இன்சிடென்ட் வந்து உள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எல்லாத்துலயும் இரண்டாவதா அப்படின்ற அந்த அந்த மேடம் சொன்ன அந்த வார்த்தைகள் கண்டிப்பா யாரும் இன்னைக்கு தூங்க விடாதுன்னு நினைக்கிறேன், இந்த 7 பேரையும். தேங்க்யூ. நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கிய ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி.